குடியுரிமையை உறுதிப்படுத்துவது, யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம். சரி, இதை செய். எதை வைத்து செய்ய வேண்டும்? இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம்? அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும், தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை. அரசியல் கட்சியை பதிவு செய்யக்கூடிய கடமை அதற்கு இருக்கிறது. யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு எண் தருவது அதனுடைய கடமை. அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை. இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியா நடைபெறுகிறது? இல்லை, சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம். இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் செய்கிறது. நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அது இறங்கியிருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் 11 ஆவணங்களை அது கேட்கிறது. முதல்ல இந்த நடைமுறை சிக்கலை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். இந்த நடைமுறை சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை. இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிவிடும். மழை காலம், அதனால் வேண்டாம். சரி, மழை நின்ற பிறகு செய்யலாமா? அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும். கிறிஸ்துமஸ் காலம், எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா? செய்யலாம் என்று பொருளாகிவிடும். அது அல்ல. ஒவ்வொரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க போடுறாங்க. அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன்தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும், அல்லது ஆதார் கார்டு கட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும். அட்ரஸ், பேரு, அப்பா பேரு, வயசு. உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனா ஓட்டு போட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன, அல்லது உன் கணவர் பெயர் என்ன, அல்லது உன் மனைவி பெயர் என்ன, இவர்கள் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் மூலம் பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுறான். 2002 எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பூத் லெவல் ஆபீசர் வந்து உதவி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும். செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். அதுல பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க.